ஆக்சுவலி இது நம்ம கல்யாணம் நடக்கிறப்போ இருந்திருக்க வேண்டியது. அப்போ இந்த தெளிவு இல்ல நம்ம கிட்ட. இப்போ என்னோட படிப்பு, என்னோட சூழல், என்னோட எண்ணம் இதெல்லாம் தாண்டி யோசிக்கிறப்ப எனக்கு சக்தி தான் வேணுங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ள இருக்கு. உனக்கு சக்தி? உன்ன மாதிரி எனக்கு தெளிவாடம் பேச தெரியாது ஜனனி. நீ கூட இருக்கிறது மட்டும்தான் என் வாழ்க்கை. அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். சக்தி, I love you. I love you, சக்தி. நல்ல மூடுக்கு வந்துட்டேன். இப்போ அந்த கவிதை சொல்லட்டா? வேண்டாம். என்ன அஞ்சலி இப்பவும் வேணாங்கிற? விக்கி, கவிதை வேண்டாம், ஆனா ஒரு பாட்டு பாடுங்க. பாடிடுவோம். சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஐயோ, என திகைக்கும் என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் குடிக்கிறேன். கேட்டா நீதானோ, நேரமெல்லாம் நீதானோ, தினம் நீ தூங்கும் வரதா என் வாழ்க்கையே விடிஞ்சுவோம். பேச்சொலி கேட்டாதான் எடுப்ப மூச்சையே, உன்னை சுமக்கிற வரமா மேல நிழல் வந்து விழுமா, கொல்லாதே கண்ணின் ஓரமா. உசுரோட வாசம் பிடிக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன். உனக்காக வாழ நினைக்கிறேன்.
சுவாசம் பிடிக்கிறேன். அர்ஜுன் அர்ஜுன் இரு 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 நான் ஹெல்ப் பண்றேன் குடு. இல்ல இல்ல நானே பாத்துக்கிறேன். அர்ஜுன் அடம் பிடிக்காத அர்ஜுன். ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு சொல்லுவாங்க. அது குடு நானே போட்டு விடுறேன். குடு குடு. போடு. இங்க சரி இரு நானே பட்டன் போட்டு விடுறேன். ஏய் அதெல்லாம் வேணாம் நானே பாத்துக்கிறேன். அர்ஜுன் சட்டையே போட்டு விட்டுட்டேன். பட்டன் போடுறதுல என்ன ஆயிட போகுது? இரு நானே போட்டு விடுறேன். இப்போ ஓகே. சரி நீ போ நான் ரெடி ஆயிட்டு வரேன். சரி அர்ஜுன். அர்ஜுன் மீட்டிங் தானே போறதா சொன்ன. அப்போ ஷர்ட்டை டக்கின் பண்ணிட்டு தானே போவ? ஆமா டக்கின் பண்ணி தான் போவேன். கையில அடிபட்டு இருக்கும் போது டக்கின் மட்டும் எப்படி உன்னால பண்ண முடியும்? அதுக்கு அதையும் நானே பண்ணி விடுறேன். ஏய் எது நீ பண்ண போறியா? என்ன அர்ஜுன் நான் சொல்றதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. இரு நானே பண்ணி விடுறேன். அதெல்லாம் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன். ஷர்ட் போட்டு விட்டல அது போதும். அத நானே டக்கின் பண்ணிக்கிறேன். அர்ஜுன் நான் என்ன பேண்டேவா போட்டு விடுவேன்னு சொல்றேன். எதுக்கு இப்படி பதற? டக்கின் தானே பண்ணி விடுறேங்கற. இல்ல இல்ல ஏய் எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். நீ போ. அர்ஜுன் நான் உன்னோட பொண்டாட்டி. நான் பண்றதுல உனக்கு ஏன் இவ்ளோ தயக்கம்? சரி உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் எங்க அக்காவை நீ காப்பாத்த போய் அதனால வந்த பிரச்சனையில தானே உனக்கு அடிபட்டுச்சு. அதுக்கான ஒரு கைமாறாவது இது நான் பண்றேன்னு நினைச்சுக்கோயேன். எதுவுமே உனக்கு தப்பா தெரியாது. விடு அர்ஜுன் நானே இன் பண்ணி விடுறேன். அது வேணாமே. சொல்றது கேளு அர்ஜுன். ஏய் என்ன பண்ற? இல்ல பெல்ட் தான். நீ பதற அளவுக்கு எதுவுமே இல்ல அர்ஜுன். வா வா. விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே. எதுவும் வேண்டாமே பெண்ணே. உன் உயிரினில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதுமே. எதுவும் வேண்டாமே பெண்ணே. என் கனவினில் வந்த காதலியே கண் விழிப்பதற்குள்ளே வந்தாயே. நான் தேடி தேடித்தான் அலைஞ்சிட்டேன். என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன். நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன். அட ஒன்ன வாங்கிட்டேன். சின்னையா டீ எப்படி இருக்கு? டீ நீ வழக்கமா போடுற மாதிரி நல்லாதான் இருக்கு. ஆனா சர்க்கரையத்தான் போடாம கொண்டு வந்துட்ட நீ. இல்லையே சக்கரை போட்டனே. என்னது சக்கரை போட்டியா? அப்ப நான் என்ன போய் சொல்றேன் ஐஸ்வரி? ஐயோ இல்ல சின்னையா சக்கரை போட்டேன். ஆனா அப்புறம் ஏன் டீ இனிப்பா இல்ல?
தெரியலையே. தெரியலையா? இந்தா நீயே குடிச்சு பாரு. நான் ஏன் போய் சொல்ல போறேன்? குடிச்சு பாரு. இல்ல சின்னையா, டீ நல்லா இனிப்பா தான் இருக்கு. என்ன சொல்ற? அப்படியா? எங்க கொண்டா கொண்டா பாப்போம். ஆமா, இப்ப நல்ல இனிப்பா இல்ல இருக்கு. அது எப்படி இப்ப மட்டும் இனிப்பா இருக்கும்? மக்கு 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 +3. உன் உதடு இதுல பட்டதும் இதுல கண்ணா பின்னாடி சக்கரை ஏறிடுச்சு. அதான் இப்படி இனிக்குது. போங்க சின்னையா. அப்படியா? சரி. என்ன? நீதானே அடி வயித்துல இருந்து வாங்க சின்னியா அப்படின்னு கூப்பிட்ட, அதான் வந்தேன். ஆமா, இவங்கள அப்படியே செல்லம் கொஞ்சறதுக்கு தாங்க சின்னையான்னு கூப்பிட்டாங்க. தள்ளி போங்க முதல்ல. தள்ளி போங்க வா. அப்ப எதுவும் இல்லையா? அதான் டீ கொடுத்தனே. டீ எவனுக்கு டீ வேணும்? அப்புறம் என்ன வேணும்? ஓ, முட்டாயா? அதெல்லாம் இப்ப சாப்பிட கூடாது. என்னதான் முட்டா பையன் வாங்க, இவன் என்னடா முட்டாயா? அதெல்லாம் இப்ப சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு போறா. போச்சு, ராத்திரியும் ஒன்று நடக்கல. ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே, 100 கோடி வானவில் மாறி மாறி சேருதே, காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுதே, ஏதோ ஒரு ஆசை வா வா கதை பேச. ஐயோ கதவு கதவு. நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம், அழகாய் உடைந்தேன் நீயே அழுத்தம். நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம், அழகாய் உடைந்தேன் நீயே அழுத்தம். இம்மாறை வானம் மொத்தம் இரு பூசிக்கொள்ளும் சத்தம், இங்கு நீயும் நானும் மட்டும், இது கவிதையோ? நீதானே நீதானே என் கண்கள் தேடும் இன்பம், உயிரின் திரையில் உன் பாட்டின்பம். நம் காதல் காற்றில் பற்றும், அது வானின் காதல் எட்டும், நாம் கையில் மாற்றிக்கொள்ள பொன் துங்கள் விழும். இந்த சந்தோஷத்துக்கான அடையாளம் தான் இந்த அல்வா. சாப்பிடுங்க. ஏய் என்னடி? சூப்பர். இந்த அல்வா தான் சூப்பரா இருக்கு. ஓஹோ, என் விரல கடிச்சிட்டு உனக்கு சூப்பர் வர சொல்றியா? உன்ன ஏய் 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 மாமா வேண்டாம். ஏய் ஏய்
போன கொலுச ஹோட்டல்ல கிடைச்சதுன்னு நீங்க கண்டுபிடிச்சு என்கிட்ட கொடுத்தீங்க. ஆமா, அதான் வெளுத்து போச்சே. அதான் இல்ல வேலு. இல்லையா? என்னங்க சொல்றீங்க? அது வந்து நான் உங்ககிட்ட பேசணும் பழகணும்னு தான். சும்மா கொலுசு வெளுத்துருச்சு, பித்தளை கொலுச கொடுத்துட்டீங்கன்னு மிரட்டிட்டு இருந்தேன். நீங்க வேற அப்பாவியா இருந்தீங்களா? நான் சொன்ன எல்லாத்தையுமே நம்பிட்டீங்க. இத சாக்கா வச்சு உங்ககிட்ட என் லவ் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டே வரல. அடி பாவி, அப்ப இவ்வளவு நாள் என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்களா? ஆமா வேலு, சாரி. உங்ககிட்ட சாதாரணமா பேசினா என் பக்கமே வரமாட்டேன்னு ஓடி ஓடி போனீங்க. அதான் இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. ஒரு மனுஷன் அப்பாவியா இருக்கிறது ஒரு குத்தமாங்க? எப்படி எல்லாம் என்ன ஓட விட்டீங்க? இது தெரியாம நான் பயந்து போய் தூங்காம கனவுல வந்து சூலாயத்தெல்லாம் வச்சு குத்த வந்தீங்களே. ஏங்க, இத முன்னாடியே சொல்லிருக்கலாம் இல்லங்க? சொல்லலான்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள நிச்சயம் கல்யாணம்னு தொடர்ந்து வந்துச்சு. அதான் சொல்லல. சாரி. சாரியா? ஏங்க 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 என்னங்க இது சின்ன புள்ளத்தனமா பண்றீங்க? ஏங்க தப்பு பண்ணா தோப்பு கரணம் போடணும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஏங்க அந்த அந்த சட்டம்லாம் எனக்கு தாங்க. அப்போ என்ன மன்னிச்சிட்டீங்க தானே? ஏங்க ஐயோ மன்னிச்சிட்டேன். என்னங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கொலுசு போட்டோம்ல. உண்மையாதான் சொல்றீங்களா? கலை காட்டுங்க. யாரு யாருன்னு கேக்குறேன்ல. யாரு எங்க கூட்டிட்டு போறீங்க? யாரு கேக்குறேன்ல. யாரு யாரு யாருன்னு கேக்குறேன்ல. ஹலோ, யாரு? நீங்க சொல்லலனாலும் எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை தவிர வேற யாரும் இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. கையெடுங்க முதல்ல. ஒரு பர்த்டே விஷ் கூட பண்ணல, ஆனா கிஃப்ட் எல்லாம் மட்டும் ரொம்ப பலமா இருக்கு. பர்த்டே விஷ் தானே, பண்ணிட்டா போச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூ அருவி. தேங்க் யூ. தேங்க் யூ. வா, ஆனா gift கொடுக்கிறதுக்கு எதுக்கு இவ்ளோ சஸ்பென்ஸ்? நேரடியா என்கிட்ட கொடுத்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேனே. சஸ்பென்ஸா மறைச்சு வச்சு கொடுக்கும் போதே உனக்கு புரியலையா? இப்பதான் எனக்கு புரியுது நீங்க எதுக்கு அடி போடுறீங்கன்னு. இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. ஆனா இத்தனை நாள் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, அதனால நீங்க என் பர்த்டேவை மறந்துடுவீங்களோன்னு நினைச்சேன்.
ஆனா நல்ல வேலை என் நம்பிக்கையை காப்பாத்திட்டீங்க. பர்த்டேவை மறந்துடுவீங்களோன்னு பயந்துட்டேன்னு சொன்னேன். அப்புறம் நம்பிக்கையும் காப்பாத்திட்டேன்னு சொல்ற. இது ரெண்டுத்துல எது உண்மை? ரெண்டுமே உண்மைதான். ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு உண்மையும் பேசும். ஆனா என்னதான் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தினாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். நான் இப்ப உங்க மேல ரொம்ப கோவமா தான் இருக்கேன். கோவமாவே இரு, பரவாயில்ல. ஏன்னா நீ கோவத்துலதான் ரொம்ப அழகா இருப்ப. இப்படிலாம் பேசி சமாதானப்படுத்தி மயக்கிடலாம் பாக்காதீங்க. அதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது. ஓகேயா? நான் போறேன். பாய். அருவி. நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ காதல் காதல் பிறந்ததோ, கொஞ்சம் காற்றில் மயங்கியே கொஞ்சம் மேலே பறந்ததோ, மாலை வேளை வேலை காட்டுதோ, என் மூளை வானம் ஜுவாலை மூட்டுதோ. மீனா, நான் உன்கிட்ட சீக்ரெட் ஒன்னு சொல்லணும். இப்ப எதுக்கு நீ கிட்ட வர? அது கிஸ் கொடுக்கதான். என்னது? அது இல்ல உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். அது சீக்ரெட், அதான் நான் மாத்தி கிஸ்ன்னு சொல்லிட்டேன். உன்னோட பார்வையே சரியில்லையே. எதுவா இருந்தாலும் நீ அங்க இருந்தே சொல்லு. என்ன மீனா, நான் என்ன அவ்வளோ கெட்டவன் நினைச்சியா? நீ நல்லவன் தானே? ஆமா. அப்பனா அங்க இருந்தே சொல்லு. என்ன எப்படி பால் போட்டாலும் அது நோ பாலாவே போகுது. ராம், சொல்ல வந்த சீக்ரெட்டான விஷயத்த சொல்லுங்க. இல்ல, இவ்ளோ தூரத்துல எல்லாம் அந்த சீக்ரெட் சொல்ல முடியாது. அது எனக்குள்ளே இருக்கட்டும். நான் நேரம் வரும்போது சொல்லிக்கிறேன். இதானே அந்த சீக்ரெட்? I love you. அப்பப்பா, அப்படியே காதுல சில்லுன்னு இறங்குது உன்னோட லவ்.